என் அண்ணனை காப்பாத்து கடவுளே. கண்டிப்பா பண்றோம். ஓகே டாக்டர். ஓகே கிளம்புறேன். மத்த ப்ரொசீஜர் பாத்துக்கோ. தேங்க்யூ. நான் வரேன். வாங்க போலாம். ஓகே டாக்டர், என் வேலை ஓகே, முடிஞ்சது. தேங்க்யூ சார். சிஸ்டர், எஸ் டாக்டர். பேஷண்டோட அட்டெண்டர் இருந்தா வர சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பேஷண்டோட தம்பின்னு சொன்னாரு. இப்ப அவரை காணோம். இருங்க ஒரு நிமிஷம், நான் போய் பார்த்துட்டு வரேன். அக்கா வீட்டுக்கு போனாங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வராம இருக்காங்க. உட்காரலாமா? வாங்க உட்காருங்க. மேடம், இங்க ஒருத்தர் ரோஸ் கலர் ஷர்ட் போட்டு உட்கார்ந்து இருந்தாரு, பாத்தீங்களா? இல்லங்க, நான் கவனிக்கல. சரி மேடம். நீங்க உள்ள வாங்கம்மா. என்னம்மா? லாரி ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்கோம்ல, அவருடைய தம்பியை நீங்க பாத்தீங்களாண்ணா? இப்பதான் ஜஸ்ட் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வரதுக்கு முன்னாடி இங்க தான் இருந்தாரு. இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தாரு. சரி. அவன நல்லபடியா குணமானோன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வேண்டிக்க போயிருக்காரு. சரிங்கண்ணா, வரேன். சரிம்மா. அக்கா, அம்மா, ஜோதிகா. ஜோதிகா, என்னக்கா ரூம்க்கு வராம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இல்ல மச்சான் ஆபரேஷன் முடிச்சிட்டு இந்த பக்கமா தானே வருவாரு, அதான் அவரை பாத்துடலாம். உனக்கு எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லம்மா. செல்லம், டாக்டர், அவர் கோயிலுக்கு போயிருக்காரா? ஓ, ஓகே டாக்டர், நான் ஓகே கிளம்புறேன். டாக்டர். நீங்க தேங்க்யூ. பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். மச்சான், கோபிகா, மச்சான் இங்க பாருங்க. ஏய், அப்பா பாரு. கோபிகா, அப்பா. யாருடா? அப்பா. அப்பாவா? அப்பா. அப்பா. அப்பா வந்துட்டா. அப்பா சொல்லு. அப்பா. தங்கம், தங்கம், இங்க பாரு. அப்பா, அப்பா வந்துட வேண்டாம். அப்பா சீக்கிரமே வந்துட வேண்டாம்.
அப்பா உன் கூடவே இருப்பேன். இங்க பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு, அப்பா இனிமே உன் கூடவே இருப்பேன், சரியா? அப்பா வந்துட வேண்டாம். எப்படி இருக்கீங்க ஆண்டி? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறதா பூமிகா சொன்னா. அதான் உங்களை பார்க்கலான்னு நாங்க ஓடி வந்துட்டோம். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க அத்தை. தூக்குல இருந்து எப்படியும் நான் காப்பாத்தப்படுவேன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அத்தை. நாங்க கும்பிடுற தெய்வம் உங்களை காப்பாத்திடுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மதன். ஆனா ஜெயில நீங்க இருக்கிறத நினைச்சு ஒவ்வொரு நாளும் பூமிகா படுற மன கஷ்டத்தை எங்களால பார்க்க முடியல. மச்சான் இங்க வாங்க, இங்க வாங்க. சொல்றல, உட்காருங்க, உட்காருங்க. உங்களுக்கு பால் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும்னு அதை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். மாமா, நீங்க ட்ரீட்மெண்ட் முடிக்கிறதுக்கு 4-5 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள வீட்டுக்கு போய் உங்களுக்கு பிடிக்குமேன்னு பால் கொழுக்கட்டை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க போறத பார்த்ததும் எங்க சாப்பிடாம போயிடுவீங்களோன்னு பதறி போயிட்டாங்க. சாப்பிடுங்க. நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன், சரியா? என்னங்க, ஏன் தட்டி விட்டீங்க? நான் ஆசையா குடுக்கறத ஏன் இப்படி தட்டி விடுறீங்க? சொல்லுங்க. உங்க மனசுல இருப்பாங்க, பாச உணர்ச்சி இல்ல உங்களுக்குலாம். ச்சே, ஏங்க உங்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாம இப்படி நடந்துக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் ஈவிரக்கமே சுத்தமா இல்லையா? பேசாத. யார் யாருக்கு ஈவு இறக்கம் காட்டணும்னு எங்களுக்கு தெரியும். மதன் ஒரு தூக்கு தண்டனை கைதி. ஜெயில் விதிமுறைப்படி வெளியாட்கள் அவருக்கு எதுவும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா அதை நாங்க அனுமதிக்க கூடாது, தடுத்தே ஆகணும். என்ன சொன்னீங்க? நான் வெளியாளா? என்ன? நான் இவரோட மனைவிங்க. எனக்கு தாலி கட்டின என் மச்சானுக்கு நான் சாப்பாடு கொடுக்கறது தப்பா? சொல்லுங்க, எப்படி தப்பாகும்? நீங்க யாருங்க சொல்றதுக்கு? நான் கொடுப்பேன், நான் என் மச்சானுக்கு சாப்பாடு கொடுப்பேன். மச்சான் நிறுத்துங்க. நீங்க அவரோட மனைவிங்கிறதுனாலதான் நான் தடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் சொல்லுங்க. உணவு கொடுக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உணவுல ஏதாவது கலந்து கொடுத்து மதனோட உடல்நலம் சரியில்லாம போக வைப்பீங்க. அப்புறம் அதையே காரணமா காட்டி தூக்கு தண்டனையை தவிர்க்க பாப்பீங்க. அவரை காப்பாத்த குறுக்கு வழியை பயன்படுத்த பாக்குறீங்க. போதும் போதும், எதுவும் பேசாதீங்க. பேசினது போதும், அதோட நிறுத்திக்கோங்க. இது பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் குறுக்கு வழியை பயன்படுத்தி என் மச்சான தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தணுங்கிற அவசியமும் தேவையும் எனக்கு இல்ல. ஏசிபி சார், இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. என் மச்சான் ஒரு சின்ன குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணி அவ உயிரை காப்பாத்திருக்காரு. இதோ இப்போ முகம் தெரியாத ஒருத்தரோட உயிரை காப்பாத்திருக்காரு. நீங்களே பாத்தீங்கல்ல. இதுவே போதும், அவர் செஞ்ச புண்ணியமே அவரை காப்பாத்தும். வேற யாரும் காப்பாத்தணுங்கிற அவசியம் இல்ல, இது சத்தியம். எது காப்பாத்துதுன்னு பாத்துறலாம். மதன், நீங்க வாங்க. கூட்டிட்டு வாங்க.
ஓகே சார். கொஞ்சம் மச்சான். இங்க பாரு, வருத்தப்படாத. எனக்காக நீ ஆசாசியா செஞ்சதை சாப்பிட முடியலையேன்னு வருத்தப்படாத. எனக்கும் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? உனக்கும் எனக்கும் தெரிஞ்சது ஜெயில் விதிமுறைக்கு தெரியலையே. சரி வாங்க, யோ கூட்டிட்டு வாங்கயா. ஓகே சார். எஸ் சார். சார் வாங்க சார். வாங்க. அக்கா அழாதீங்க அக்கா. ஜோதிகா, ஏய் ராதிகா, வா வா உட்காரு. ஜோதிகா, உன் உடம்புக்கு என்ன ஆச்சு? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் உன் மொபைலுக்கு ஃபோன் பண்ண, ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. அதான் பூமிகா அக்காக்கு ஃபோன் பண்ண. அவங்க தான் உனக்கு உடம்பு சரியில்லை, இங்க அட்மிட் ஆயிருக்கேன்னு சொன்னாங்க. ஏன் ஜோதிகா, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கடி உன் உடம்பு இப்படி வருத்திக்கிற? ஏய் நான் நல்லா தாண்டி இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்கடி நல்லா இருக்க? தேவையில்லாம டென்ஷனாய் உன் உடம்ப நீதான் வருத்திக்கிற. நீ கோயில தீ மிதிச்சு மயக்கம் போட்டு விழுந்தது, சாப்பிடாம உன் உடம்ப வருத்திக்கிட்டது, எல்லா விஷயத்தையும் பூமிகா அக்கா என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆமா, பூமிகா அக்கா எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. இந்த பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. என்னதான் இருந்தாலும் உன் புருஷன் உனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக இப்படியா பண்றது? உன் புருஷன் திரும்பி வரும்போது அவரை பார்க்க நீ ஆரோக்கியமா இருக்க வேண்டாமா? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடி. இந்த பார், முதல்ல நீ தைரியமா இரு. உன் புருஷன் உனக்கு கண்டிப்பா கிடைப்பாரு. இது வரைக்கும் கிடைக்கலையே ராதிகா. இனிமே நிச்சயமா உனக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். அதே நினைச்சு நீ கவலைப்படாத. ஸ்மைல் பண்ண. ஸ்மைல் ப்ளீஸ். இப்பதாண்டி நீ என் ஃப்ரெண்டு. இந்த பாரு, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது ஜோதிகா. அதெல்லாம் சரி, உன் கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்க? அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குடி. ஒவ்வொரு தடவையும் நான் கட்டிக்க போற மாப்பிள்ளைய உனக்கு அறிமுகப்படுத்தலான்னா அதுக்கு நேரமே சரியா அமைய மாட்டேங்குது. சரி இரு, என் உட்பிக்கு போன் பண்ணி உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இல்ல ராதிகா, இப்போ வேண்டாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். நோ நோ நோ, நீ சும்மா இருடி. இனிமே நான் அதை தள்ளி போடவே மாட்டேன். என் உட்பி வந்தா உன்னை அறிமுகம் செஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் உடம்பு சரியில்லாத உன்னை பார்த்த மாதிரியும் இருக்கும். இன்னைக்கு கண்டிப்பா என் உட்பி அறிமுகப்படுத்தியே தீருவேன். நீ சும்மா இரு. இல்ல ராதிகா, நான் சொல்றது நீ சும்மா இருன்னு சொல்றல. நான் சொன்னா கேளு, சும்மா இரு. இல்ல நான் என்ன இரு.
சொல்லு ராதிகா. எங்க இருக்கீங்க? எங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கோம். ஐயோ, என்ன சொல்றீங்க நீங்க? நான் அவர் கூட தான் இருக்கேன். என்ன? சரி, எந்த ஹாஸ்பிட்டல்ல? தாஜ் ஹாஸ்பிட்டல்ல. தாஜ் ஹாஸ்பிட்டல்லையா? ஐயோ, நானும் அங்கதாங்க இருக்கேன். நீ இங்கதான் இருக்கியா? ஆமா. நீ எதுக்காக இங்க வந்த? ஆக்சுவலா என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவளை பார்க்க தான் வந்திருக்கேன். ஓ, அப்படியா? சரி இருங்க, நான் உங்களை பார்க்க வரேன். சரி வா ராதிகா. ஓகேங்க. என்னாச்சுடி? ஜோதிகா, ஒரு நிமிஷம் இரு, இப்ப நான் வந்துடுறேன். ஓகேவா? இரு இரு, நான் எங்கன்னு வரேன். சொல்லிட்டு போ. சொல்றேன்ல. ஏய், எங்க போறா? என்ன ஆயிருக்கு? பர்வேஷ், ராதிகா, பர்வேஷ், அழாதீங்க. என் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ராதிகா. பர்வேஷ், எனக்கு இருக்கிறது எங்க அண்ணன் மட்டும் தான். அவரும் எப்படி ஆயிட்டா இருப்பாரு? நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆக போற நேரத்துல எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? பர்வேஷ், பர்வேஷ், அழாதீங்க பர்வேஷ். கல்யாணமா முக்கியம். அண்ணன் குணமாய் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். பர்வேஷ், அழாதீங்க பர்வேஷ். அண்ணன் இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நமக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு குழப்பமா இருக்கிறாரு. பர்வேஷ், உங்க அண்ணன் குணமாயிடுவாரு பர்வேஷ். நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க. வாங்க பர்வேஷ், உள்ள போய் அண்ணாவை பார்க்கலாம். இல்ல ஐசியூல யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். சரி பர்வேஷ், நானும் உங்க கூடவே இருக்கேன். வேண்டாம் ராதிகா, நீ ஹாஸ்பிட்டல்ல என் கூட இருக்கிறது அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்காது. நீ கிளம்பு. ஏன் பர்வேஷ், நான் இருந்தா என்ன? கேள்வி எல்லாம் கேட்காத ராதிகா, நீ கிளம்புன கிளம்ப. சரி பர்வேஷ், நான் வீட்டுக்கு போறேன். உங்க அண்ணன் கண் முழிச்சதும் எனக்கு ஃபோன் பண்ண. ஓகே ராதிகா. சரி. ராதிகா, ம்? நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல என்ன வேலையா வந்த? என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அவளை பார்க்க தான் வந்திருக்கேன். ஓ, பாத்துட்டியா? பார்த்துட்டேன். சரி. ஒரு நிமிஷம் பர்வேஷ், என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் காணோம். எங்க தான் போயிருப்பா? ஏய் ராதிகா, என்னடி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் கூட எடுக்காம போன? எங்க போன? என்ன ஆச்சு? அடப்போ ஜோதிகா, அது ஏன் கேக்குற? என் உட்பி இருக்கார்ல, அவரோட அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏய், என்னடி சொல்ற? அவரும் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காரு.
இதே ஹாஸ்பிட்டலா? இப்ப கூட வெளியில இருந்து ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரா? ஆமா. ஏய், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சது எங்க பூமிகா அக்கா தான். ஏய், என்ன ஜோதிகா சொல்ற? நிஜமா தாண்டி சொல்றேன். அது மட்டும் இல்ல, பூமிகா அக்காவோட ஹஸ்பண்ட் மதன் மாமா இருக்கார்ல, ஆமா, அவர் தான் இங்க வந்து உட்பியோட அண்ணன் இதய நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உயிர் பழைக்க வச்சிருக்காரு. அப்படியாடி? ஆமா ராதிகா, மதன் மாமா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு உயிரை பழைக்க வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் ஜோதிகா. பூமிகாவும் மாமாவும் சரியான நேரத்துல உதவி செஞ்சிருக்காங்க. நமக்குள்ள எவ்வளவு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு பாத்தியா ஜோதிகா? அவர் யாருன்னே தெரியாம பூமிகாக்கா உதவி செஞ்சிருக்காங்க. நமக்குள்ள எவ்வளவு பந்தம் பாத்தியா? ஜோதிகா, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா செய்யவே முடியலடி. ஆனா இப்பதான் அதுக்கு நேரம் வந்திருக்கு. என்ன விஷயம்? என் உட்பிய உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னல, அது செய்யவே முடியல. அவர் இங்கதான் இருக்காரு. வா, அவர் அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். ஏய், இரு ராதிகா, ராதிகா, ஒரு நிமிஷம். என்ன இப்போ வேண்டாம் ராதிகா. ஏண்டி? இங்க பாரு, உன் உட்பியோட அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் அந்த கவலையில இருப்பாரு. இந்த நேரத்துல அவரையும் டிஸ்டர்ப் பண்ணணும். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, வா போலாம். அவர் ஒண்ணு நினைக்க மாட்டாருடி. இல்ல, இப்ப வேண்டாம் ராதிகா. இங்க பாரு, நீ கட்டிக்க போறவரை எனக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்ற. அந்த சந்தர்ப்பம் ஒரு சந்தோஷமான நாளா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப அவரே அப்செட் ஆயிருக்காரு. இந்த நேரத்துல அவரை மீட் பண்றது அவ்வளவா நல்லா இருக்காது. அதனால இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். இப்ப வேணான்னு சொல்றியா? அதான் இப்ப வேண்டாம். சரி, நான் கிளம்புறேன். அக்கா வந்தா நான் வந்ததா சொல்லு, சரியா? உடம்ப பாத்துக்கோ. உடம்ப பாத்துக்கோடி. சரி, சரியா? பாத்துக்கிறேன். நான் வரேன். நீ பாத்து போ. ஓகேடி, பை. சின்ன வயசுல சாமி பக்தியோட இருந்தவங்க தானே செத்து போறாங்க. அப்படி எப்படி சாமியை பார்த்து பயப்படுவாங்க? போதும் அங்கிள், பேய் நைட் வருதே, காலையில வராதா? இதான் பயம். இனிமே எந்த கேள்வி கேட்க தோணாது. ரொம்ப கஷ்டம். அப்பா, இந்த அங்கிள் கிட்ட பாக்குறதுக்கு சிரிப்பா வருதுப்பா.